ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்சார் சைட்ஸ். ஸோ ராம்சார் சைட்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 75 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த எதுக்காக இதை கிரியேட் பண்ணாங்க? ராம்சார்ங்கிறது ஈரானில் இருக்கிற ஒரு சிட்டி. ஸோ வெட்லேண்ட் கன்சர்வ் பண்ணுறதுக்காக, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற வெட்லேண்டை கன்சர்வ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ட்ரீட்டி தான் ராம்சார் ட்ரீட்டி. ஸோ இதில் இந்தியாவில் வந்து எவ்வளோ சைட்ஸ் இருக்குன்னா 75 இருக்கு. இந்த ட்ரீட்டியில் இந்தியா எப்போ சைன் பண்ணுச்சு அப்படின்னா 1982 வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக வேற என்ன டேர்ம் இருக்கு அப்படின்னா மாண்ட்ரேக்ஸ் ரெக்கார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்லேண்ட்ஸ் ரிலேட்டடாக தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆட் பண்ண இது வெட்லேண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்கா லேக் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்ப ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சைட்ஸில் எந்த ஸ்டேட்ல அதிகமா சைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ரீசெண்டாவா ஆட் பண்ணிருப்பாங்க. சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ வெட்லாண்ட்ங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது ஈக்காலஜிக்கல் அக்கரன்ஸ் வராத தடுக்கிறதுக்காக கிரியேட் பண்ண ட்ரீட்டி தான் ராம்சார் ட்ரீட்டி. இது இல்லாம வேற என்ன என்விரான்மெண்ட் ட்ரீட்டி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சோ அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல வர ஏரியா. ரீசெண்டா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கும். ஏன் அப்படின்னா அங்க வல்ச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிச்சு ஸ்பாட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீலகிரி வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட் அவுட் ஆகுறது. ஹிமாலயாஸ்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா லேயரா பிரசன்ட் ஆயிருக்குமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்லயே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பயோ ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். அனிமல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீலகிரி தார் தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோலா ஃபாரஸ்ட் அந்த மாதிரி நேச்சுரலா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ ரொம்ப நாளா இது வந்து பாத்தீங்கன்னா டிபேட்ல இருக்கிறது. ஆர்டிகல் 44 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா பர்சனல் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் காமனா ஒரு லா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வருஷமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேபினெட்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. பர்சனல் லாஸ்னா மேரேஜ், டைவர்ஸ், மத்த லாஸ், ஹெரிட்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து ஒரு ரைட்ஸ் கொண்டு வரணும். மென் அண்ட் விமன் அந்த இன்இக்வாலிட்டி வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ஸ். ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 19 சப் கிளாசிபிகேஷன் 2 வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து டொனேஷன் பண்றது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி ஆக்ட் 1956, அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஃபினான்ஸ் ஆக்ட் கீழே வந்து இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா இது அன்கான்ஸ்டிடியூஷனல், சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ங்கிறது ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது. அதை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கிற ஒரு அட்டாச்ட் ஆஃபீஸ், கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிற அந்த சிஎஸ்சிபி இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராப்புக்கு இல்ல இம்பார்ட்டன்ட் கிராப்புக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றது. அதுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கும். எந்தெந்த கிராப்புக்கு எம்எஸ்பி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுல சுகர் கேன் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ரெமுனரேட்டிவ் பிரைஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்ப பிரசன்டா ஒரு 22 கிராப்ஸ் இன்க்ளூடிங் சீரியல்ஸ், பல்சஸ், கேஷ் கிராப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் கேனும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெவல்யூஷன். ஸோ ஆர்டிகல் 270 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ற அமௌண்ட் ஃபினான்ஸ் வந்து எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 270 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மனா வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகரியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு வந்து ஷேர்ஸ் டிசைட் பண்றது அப்படிங்கறது அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன்ல எவ்வளவு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறது பாத்துங்க. ஒரு சேர்மன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆர்டிகல் 280 வந்து இந்த 1+4 மெம்பர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் 41% ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா நியூஸ்ல வந்த பிளேசஸ் இந்த ரீசன்ட் மந்த்ஸ்ல.
ராட்லே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனாப் ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா சிச்சுவேட் ஆயிருக்கும். இதுக்கடுத்து சுல்தான்பூர் நேஷனல் பார்க் எதுக்காக நியூஸ்ல வந்திருக்கும் அப்படின்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இங்க விசிட் பண்ணும் இல்லைங்களா, அதோட நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல குறைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து T50 வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ரயில் ரோடு அந்த கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து அபுதாபி ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா ரீசெண்டா பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்டோன் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருப்பாரு. இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா கம்பாலா இந்த பிளேஸ் எதுக்காக நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, NAM, அந்த சம்மிட் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கம்பாலால வந்து நடந்திருக்கும். இதுக்கடுத்து துர்காம் அப்படிங்கிற பிளேஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில இருக்கிற ஒரு பார்டர் பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா துர்காம். இதுக்கு அடுத்து சோடா லேக், ஸோ இது கனடால இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா pH லெவல் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும். நார்மலா இருக்கிறதோட pH லெவல் வந்து பாத்தீங்கன்னா 9 to 12 வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் ஆயிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்திருக்கும். இதுக்கடுத்து ரியோ டி ஜெனீரோல வந்து பிரேசில்ல வந்து ஹெல்த் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில தெரியும் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கும், நேஷனல், ஃபினான்ஷியல், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றது. இது இல்லாம ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் எமர்ஜென்சி, என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி எல்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டா ரியோ டி ஜெனீரோல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து கசகஸ்தான், ட்ரினிடாட் டொபாகோல வந்து பாத்தீங்கன்னா நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில், மீத்தேன் லீக்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க எக்ஸிட் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதுக்கடுத்து மிஷன் உத்ஹாஸ் எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமியா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக, எஸ்பெஷலி அடலசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நியூட்ரிஷனல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக இந்த மிஷன் உத்ஹாஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து நானோ டை அமோனியம் பாஸ்பேட், ரீசெண்டா பட்ஜெட்ல இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஸ் இதோட என்ரிச்மெண்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த நானோ டை அமோனியம் பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இதுல வந்து என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற blend ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அதை ஏன் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா ஒரு சில கண்ட்ரில வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றது வந்து ப்ரொசீஜர் வந்து ரிஜிடா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து USA, சில கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் UK. பட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் மெஜாரிட்டிலேயே நம்ம பில் பாஸ் பண்ணுவோம், ஸ்பெஷல் மெஜாரிட்டிலேயே பாஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ரீசெண்டா விமன் ரிசர்வேஷன் ஆக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே பாஸ் பண்ணியிருப்போம். அது ஆர்டிகல் 360 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னா நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் அது ஃபீச்சர் என்னன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இல்லாம மீதி எல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறது நம்ம டே டு டே லைஃப்லயே பார்ப்போம். பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், மெஜாரிட்டி பார்ட்டி லீடர், அதாவது லீடர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட ஃபீச்சர்ஸ். இதுக்கு அடுத்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ரெண்டுமே இந்தியாவில பிரசன்ட் ஆயிருக்கும். UK அண்ட் USA ஃபீச்சர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து எங்கேயுமே இல்லாத இன்னொரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 tier கவர்மெண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் கீழே வரும். அதுக்கடுத்து நியூஸ்ல முக்கியமா வர்றது வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏன் செக்குலர் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணுது, எங்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது இல்லாம வேற எங்கெல்லாம் செக்குலர் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிகல் 44 பார்த்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் ஃபீச்சர் கீழே தான் வரும். இது இல்லாம ஆர்டிகல் 25 to 28ல இருக்கிற ரிலிஜியஸ் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் ஃபீச்சர்ஸ் கீழே வரும். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த 9 வேர்டு தான்: சாவரைன், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்டிசபிள். ஒரே ஒரு டைம் தான் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சோசியல், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எங்கெங்க கான்ஸ்டிடியூஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து சோர்சஸ், எங்கெங்க கண்ட்ரில இருந்து சோர்சஸ் முக்கியமா எடுத்தோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெகுலரா எந்த ஏரியால क्वेश्चंस வந்திருக்குன்னா UK அண்ட் USA. இது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டாக்குமெண்ட் 1935, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பாத்துங்க. ஸோ பார்ட்ஸ்ல வந்து 15, 18 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா क्वेश्चंस வரும். பார்ட் 15 வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டீல் பண்ணோம். பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி டீல் பண்ணும். சேம் தான். ஷெட்யூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 to 12 இருக்கும். 11th and 12th நமக்கு தெரியும் பஞ்சாயத்து அண்ட் ஷெட்யூல்ஸ். இதுல 7th, 8th, 9th தான் क्वेश्चंsல அடிக்கடி வந்திருக்கும். 7th வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லீங்களா, அதை பத்தி பேசியிருப்பாங்க. அடுத்து 8th வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ரெகனைஸ்ட் பை கான்ஸ்டிடியூஷன். 9th வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.